கொடுமை மேலே கொடுமை பண்ணுறீங்க, தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. தன்னுடைய மகள், அது குறிப்பாக தாய்மாமனுக்கு கட்டி கொடுத்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டுக்கு தனியாக வரலாம், தனியாக பஸ்ஸில் போகலாம், வரலாம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கூட போயிட்டு வரலாம், தனியாக போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதே இது உங்கள் மருமகள் தனியாக போகிற போது, பஸ்ஸில் போகிற போது அதை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அது எப்படி? உங்கள் மருமகள் மட்டும் போகக்கூடாது, உங்கள் மகன் மட்டும் போகிறத நீங்கள் வீரம் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு பயங்கரமான வீரம், வெற்றியாளன், அது வந்து எங்கே வேணாலும் போயிடும், அது பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்கிற அதே வாய் வந்து மருமகள் வந்து சும்மா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி தனியாக போகிறப்ப அதுவும் எஜுகேட்டட் தான், உங்கள் பொண்ணும் எஜுகேட்டட் தான். போகிறப்ப மட்டும் எப்படி விமர்சனம் பண்ணுறீங்க? அப்போ எப்படி உங்களுக்குள்ள இவ்வளோ பிரிவினை? இந்த பிரிவினையினால தான் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியல. நீங்கள் பார்வை வந்து உங்கள் மருமகளை வேறு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் மகளை வேறு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ பார்க்குற போது தான் பிரச்சனை உருவாகுது. இந்த பிரச்சனை வந்து நீங்கள்லாம் தீர்க்க வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்றீங்க. பிரச்சனை நீங்களே வந்து பில்டப் பண்ணி அப்படியே மவுண்ட் ஆகி நிற்கிது, ஒரு பெரிய மலையாக நிற்கிது. என்ன பண்ணுறது? நீங்கள் பாருங்கள்.